புதிய பயனாளிகள் அதே சமூகத்தை சேர்ந்த இருபாலரும் இணைத்து பட்டா அரசு வழங்கியது முறைகேடாக உள்ளது என்று உச்சநீதிமன்றத்தில் எனது தலைமையில் வழக்கு தொடுத்தேன். வழக்கின் அடிப்படையிலே ஆய்வு செய்து அந்த பயனாளிகளுக்கு முறைகேடாக நடந்துள்ளது என்பது அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியர் லட்சுமி அவர்கள் அதை ரத்து செய்தார்கள். ஐவர் குழு கமிட்டி அமைத்து அது உண்மைத்தன்மையை சோதித்து சரியான நபருக்கு வழங்குவோம் என்று உத்தரவளித்தார்கள். ஆனால் இப்போதுள்ள மாவட்ட ஆட்சியர் யாருடைய அழுத்தத்தில் செயல்படுகிறார் என்று தெரியவில்லை. இன்றைக்கு முறைகேடான நபருக்கு துணை போகின்றார். இதை நியாயம் கேட்டு நாங்கள் சென்றால் நீங்கள் எது வேணாலும் செய்து கொள்ளுங்கள், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவருடைய போக்கில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற முறையில் போற நீ வா போ என்று ஒருமையில பேசுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு முறைகேடான நபருக்கு துணை போகும் இதுபோல் மாவட்ட ஆட்சியரை இந்த மாவட்டத்தில் நாங்கள் பார்த்ததில்லை. சென்ற முறையிலே எவ்வளவு மாவட்ட ஆட்சியர்கள் இருக்கின்றார்கள். இந்த மனைப்பட்டவுடைய விவரங்களை தெரிந்து இதுவரை எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. அந்த முறைகேடு நபருக்கு துணை போகவில்லை. ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியர் யாருடைய அழுத்தத்தில் செயல்படுகிறார் என்று தெரியவில்லை. இன்றைக்கு எல்லா சமுதாய மக்களும் இருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே எல்லா சமுதாய மக்களுக்கும் மனைப்பட்டா தர வேண்டும். அப்படி இல்லை என்றால் முறைகேடான நபருக்கு இவர் துணை போட அந்த மனைப்பட்டா போட்டோம். அங்கு இருக்கிற மக்களை திரட்டி அந்த பகுதியில் நாங்கள் போராட்டம் போட்டுவோம். சென்ற முறையிலே நாங்கள் ஆதிதிராவிட மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தர்ணா நடத்தியிருக்கிறேன். அவங்களுக்கு இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கிற இந்த மாவட்ட ஆட்சியர். ஆனால் இந்த மனைப்பட்டாவில் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதற்கு என்ன பின்னாடி அழுத்தம் இருக்கிறது என்று தெரியவில்லை. இருந்தாலும் மாவட்ட ஆட்சியருடைய நடவடிக்கை எங்களுக்கு அவருடைய பேச்சியும் இது யாரோ அழுத்தத்தில் செயல்படுகிறார் என்று தெரிகின்றது. அதனால் நாங்கள் தர்ணம் செய்கின்றோம். 38 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கவில்லை. அதே போல 38 பயனாளிகள் எல்லோருக்கும் வழங்கப்பட்ட அந்த முறைகேடான நபர்கள் 1 கோடி ரூபாய் மெடிக்கல் வைத்திருக்கிறாங்க, சொத்து வச்சுக்கிறாங்க. நாகப்பட்டினம் சாலை எடுக்கப்பட்டதில் நிறைய பணங்கள் வாங்கி வைத்திருக்காங்க. அவங்களுக்கு திருப்பி இந்த மனைப்பட்டா வழங்குறாங்க. உண்மை